அந்த தாலி ஒன்றுத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு இன்றைய நிலைமையிலும் வாழ்ந்துட்டு இருக்க பொண்ணுங்க எத்தனையோ பேர் இருக்க தான் செய்கிறாங்க. Hindustan College of Arts and Science. Admissions open 2025-2026 for UG, PG and research programs. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. இந்த தாலி அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணமே என்னன்னா, நம் முன்னோர்கள் தாள ஓலையில வந்து எழுதி மஞ்ச கயிறுல கட்டினாங்க. 16 நூல்கள் இழைச்சிதான் ஒரு தாலி கயிறே கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு 16 விதமான செல்வங்களும் கிடைக்கணும். திருமணம் அப்படின்னு ஒன்று பந்தத்துக்குள்ள நுழையிறோம். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா திருப்பூட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க சார். திருவாகிய மகாலட்சுமியை பெண்ணோட இணைக்கிறாங்க அந்த தாலின்றது மூலியமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விதத்துலயும் அதை சொல்லுவாங்க. அந்த தாலி ஒன்றுத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு இன்றைய நிலைமையிலும் வாழ்ந்துட்டு இருக்க பொண்ணுங்க எத்தனையோ பேர் இருக்க தான் செய்கிறாங்க. தாலி இருக்கும், நாணக்குழல்னு ஒன்று இருக்கும், குண்டுமணி இருக்கும், பவழம் இருக்கும். பவழம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயை பிரீத்தி பண்ணுறதுக்கு, கணவனுக்கு தீர்காயுள் இருக்கிறதுக்கு, அதே மாதிரி கணவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு. தாலி மாத்துறது அப்படின்றதே வந்து ஒரு சிலர் வந்து மாதம் மாதம் தாலி கயிறு மாற்றிப்பாங்க. அந்த மாதிரி மாதம் 2 மாதத்துக்கு ஒரு காலம் தாலி வந்து ரொம்ப வேக்காடு இருக்குன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் கழட்டி வச்சுடுவோம் அப்படின்ற வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. என்னோட உடலில் உயிர் இருக்க வரைக்கும் அந்த தாலியின் கழுத்தில் இருக்கும். மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு ஜாக்கெட்டு போயிட்டு என்ன தீர்க்க சுமங்கலியா இருன்னு வாழ்த்துங்க, அவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குறோம் அப்படின்னாலே சார் கணவனோட கண்டம். வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம் மேம். இப்போது பெண்களுக்கு மாங்கல்யம், தாலி அணிமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நம்ம பாரம்பரியத்தில் இருக்கா? இப்போது இந்த தாலி நிறைய டிசைன்ஸாக நிறைய தாலிகள் வந்து இப்போது நம்ம ஷோரூமில் நம்ம பார்க்குறோம். பட் தாலி அணியும் முறை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா? உண்மைதான் சார், நிறைய முறைகள் இருக்க தான் செய்து. நம்ம புதுமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாத்திரம் புதுமைகள் வரவேற்கக்கூடியது தான். ஆனால் மாங்கல்யத்தில் புதுமை அப்படின்றது வேணாம் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அது ஏற்றுக்காது மக்களோட ஒரு விஷயம், உரிமை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து பாருங்க சார், இந்த தாலி அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணமே என்னன்னா, நம் முன்னோர்கள் தாள ஓலையில வந்து எழுதி மஞ்ச கயிறுல கட்டினாங்க. அதனால தான் தாலி அப்படின்ற பேரே வந்துச்சு. எந்த உறவும் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி சாட்சியாக நம்ம ஏற்றுக்கிறதே இல்லைங்களா? கணவன் அப்படின்ற உறவு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்ணும் அக்னி சாட்சியாக எடுத்துக்கிறாங்க. அக்னி சாட்சியாக செய்யக்கூடிய அத்துணை விஷயங்களும் புனிதமானது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ எனக்கு குழந்தை இருக்குது, என் குழந்தைய அக்னி சாட்சியாக இந்த குழந்தைக்கு கடைசி வரைக்கும் நான் வந்து நல்ல அம்மாவாக இருப்பேன் நான் சொல்லி ஏற்றுக்கண்ணா? இல்லையே. எங்கள் அப்பாவை அப்படி ஏற்றுக்கண்ணா, அம்மாவை அப்படி ஏற்றுக்கண்ணா? யாரையுமே ஏற்றுக்கல. என் கணவன் அப்படின்ற உறவு முறையை மட்டும்தான் அக்னிக்கு சாட்சியாக வச்சு 10 வந்து வாக்குகளை கொடுத்து நாங்கள் வந்து திருமணம் அப்படின்னு ஒன்று பந்தத்துக்குள்ளே நுழையிறோம். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா திருப்பூட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அப்படின்னா என்னென்னா, திருவாகிய மகாலட்சுமியை பெண்ணோட இணைக்கிறாங்க அந்த தாலின்றது மூலியமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விதத்துலையும் அதை சொல்லுவாங்க. அதாவது மகாலட்சுமியாகிய பொண்ணு, மணப்பொண்ணை ஒரு குடும்பத்தோட சம்பந்தப்படுத்துறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த திருப்பூட்டுதல் அப்படின்றதுக்கே நிறைய பெருமைகள் இருக்க தான் செய்து. அந்த தாலி ஒன்றுத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு இன்றைய நிலைமையிலும் வாழ்ந்துட்டு இருக்க பொண்ணுங்க எத்தனையோ பேர் இருக்க தான் செய்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அந்த தாலி அப்படின்றது ஒரு ஃபேஷனுக்கான பொருளே கிடையாது சார். நான் கூட பார்த்துருக்கேன், நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின் போது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம் நிறைய அழகழகாக தாலி போட்டு நிறைய உருக்கள் ஏற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதா, நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த தாலின்றது வந்து பார்த்திங்கன்னா சார் ஒவ்வொரு பெண்ணும் அவங்க மாமியார் குடும்ப வழக்க பிரகாரம் தான் போட்டுக்கணும். இப்போ ஒரு மணப்பொண்ணுக்கு திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் நகையெல்லாம் வாங்குறாங்க. ஒட்டியான முதல் கொண்டு முதல் கொண்டு அவங்கவுங்க வசதியை பொறுத்து எல்லாமே அந்த பொண்ணை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. தாலி மட்டும் அந்த பொண்ணை செலக்ட் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஏன், நிறைய குடும்பத்தில் தாலியை காமிக்க கூட மாட்டாங்க. இப்போ எங்கள் கல்யாணத்துலாம் எங்கள் மாமியார்லாம் வராங்க, தாலி வாங்குறாங்க, அது என்னவோ மறைச்சி எனக்கு காமிக்காமல் அதை பர்ஸில் வைக்கிறாங்க. அது என்னென்னா ஒரு குடும்பத்தில் காமிக்கிறாங்க, ஒரு குடும்பத்தில் காமிக்கிறது கூட இல்லை. அந்த தாலின்றது நம்ம எந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போகிறோமோ அந்த வீட்டினோட ஒரு கலாச்சாரம் என்ன, அது பிரகாரம் தான் வருது. இப்போ வந்து பாருங்கள், பட்டை போட்டது இருக்குது, பூ போட்டது இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இலை போட்டது இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, சூளம் போட்டது இருக்குது, இந்த மாதிரி நிறைய தாலிகள் பொட்டு இருக்குது.
எத்தனையோ தாலிகள் இருக்கு. அது அவங்க குடும்ப பிரகாரம் தான் நம்ம போட்டுக்கணும். இப்ப நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா சார் தாலியை மாத்துறது இல்ல. அந்த தாலி கூட கொக்குற உருக்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த உருக்களை நம்ம சௌரியத்துக்கு மாத்துக்கிறாங்க. இப்ப தாலி உருக்கள்லயே வந்து பாருங்க தேங்காய் இருக்கு, மாங்காய் இருக்கு, வாழை சீப்பு இருக்கு, இல்ல வேல் இருக்கு, விளக்கு மாதிரி ஒண்ணு இருக்கு. நிறைய விஷயங்கள் நான் கூட பார்த்திருக்கேன். ஆனா எல்லா குடும்பத்திலயும் அதெல்லாம் இருந்துச்சா? இல்ல. இதெல்லாம் வந்து பாருங்க சமீப காலமா அதெல்லாம் வந்து கொண்டு வந்தது. இப்ப ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா தாலி இருக்கும், ஞானக்குழல்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? 2 சைடு 2 ஞானக்குழல் இருக்கும். அந்த ஓ உருண்டை ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா? குண்டுமணி அப்படின்னு சொல்லுவாங்க. அத உருண்டனும் சொல்லுவாங்க, குண்டுமணின்னு சொல்லுவாங்க. அந்த குண்டுமணி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க பவழம் இருக்கும் நெறைய குடும்பத்தில. அதே மாரி கருகமணி இருக்கும். பவழம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய பிரீத்தி பண்றதுக்கு, கணவனுக்கு தீர்காயுள் இருக்கிறதுக்கு, அதே மாரி கணவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அசம்பாவிதம், ஒரு ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாரிலாம் நடக்காம இருக்கிறதுக்கு, விபத்துக்கள் ஏற்படாம இருக்கிறதுக்கு அது நம்ம முன்னோர்கள் போட்டாங்க. அதே மாரி அந்த கருகமணி, இந்த கருப்பு கலர்ல குண்டு குண்டு மணி இருக்கும் பார்த்தீங்களா? அது எதுக்கு போட்டாங்கன்னா, கண் திருஷ்டி, ஓம்பல், செய்வினை இதெல்லாம் பாதிப்பு ஏற்படாது. உடம்புல கருப்பு இருந்தா அப்படின்னு அது கருப்பு போட்டாங்க. சரிங்களா? இப்ப நெறைய வந்து ஒரு சில குடும்பத்தில வாழை சீப்பு இருக்கு, ஒரு சில குடும்பத்தில தேங்காய் இருக்கு. ஆனா எப்படியா இருந்தாலும் சார் அவங்கவங்க குடும்ப வழக்க பிரகாரம் தான் போட்டுக்கணும். இதுல மகாலட்சுமி பொட்டுன்னு ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா? அரக்காசு, அதுலயும் வந்து பாருங்க 1 கிராமு, 2 கிராமு, 1/4 காசு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் தான் நம்ம சௌரிய பிரகாரம் எவ்வளோ நாளும் போட்டுக்கணும். மீதி எல்லாம் நம்ம குடும்ப வழக்க பிரகாரம் தான். எங்க குடும்ப வழக்கத்துல நாங்க வந்து தேங்காய் போடுறதற்கா நான் போட்டுக்கிறேன். மாங்காய் போடுறதற்கா போட்டுக்கிறேன். வாழை சீப்பு போடுறதற்கா போட்டுக்கிறேன். வேல் போடுறதற்கா போட்டுக்கிறேன். இந்த காமாட்சி அம்மன் விளக்கே இருக்கு. அழகா குட்டிய காமாட்சி அம்மன் விளக்கு மாதிரி. சூளம் போட்டுக்கிறதற்கா போட்டுக்கிறேன். எங்க குடும்பத்துல அதெல்லாம் இல்லையே நான் போடக்கூடாது. என் சௌரிய பிரகாரம் நான் வந்து காக்காசு, அரக்காக்காசு இந்த மாரி மகாலட்சுமி பொட்டு தான் என் சௌரிய பிரகாரம் நான் போட்டுக்கணும். அதுவும் வந்து பாருங்க எப்பயுமே தாலி வந்து வாங்கும்போதே மகாலட்சுமி பொட்டு கால் காசு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், 2 2 வாங்கணும். ஒத்தப்படையில தான் இருக்கணும். மாங்கல்யம்ன்றது ஒண்ணு, அதை சுத்தி 2 2 2 2 2 2 அப்படிதான் வாங்கணும். அது நம்ம எவ்வளோ சௌரியனாலும் அந்த காசு தான் போட்டுக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஞானக்குழல் மட்டும் முழுசும் போட்டிருப்பாங்க. ஒரு சிலர் அந்த குண்டு மட்டும் போட்டிருப்பாங்க. அது அவங்க குலப்பிரகாரம் இருக்கிறது போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி குல வழக்கம் கூட இருக்காது, அதை போட்டுப்பாங்க. செயின் போட முடியல, கொஞ்சம் வந்து பார்த்தா பகட்டா தெரியணும் அப்படின்னு போட்டுப்பாங்க. அதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா குலப்பிரகாரம் தான் போகணும். காசு எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒத்தப்படையில தான் இருக்கணும். அப்படிதான் போடணும். இது நம்ம சௌரியத்துக்கு நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆபரணம் கிடையாது இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆபரணமா நம்ம நினைக்கவும் கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார், இந்த தாலி மாத்துறது அப்படின்றதே வந்து ஒரு சிலர் வந்து மாசம் மாசம் தாலி கயிறு மாத்திப்பாங்க. அந்த மாதிரி மாசம் மாசம் 2 மாசத்துக்கு ஒரு காலம் மாற்றக்கூடாது. பொதுவாக வந்து பாருங்க, இது திங்கள்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மாற்றக்கூடாது அப்படின்னு ஒரு சில வகுப்பினர் சொல்லுவாங்க. அது எந்தெந்த இதில் மாற்றக்கூடாதுன்னா, தேய்பிறை திங்கள் மாற்றக்கூடாது, தேய்பிறை செவ்வாய், வியாழன், வெள்ளி எப்பயுமே மாற்றுறது வேணான்னு, எல்லாம் வளர்ப்பிறையில் மாற்றலாம். அதே மாதிரி தசமி, பஞ்சமி தினங்களில் நம்ம மாற்றலாம். அந்த திதிகளில் நம்ம மாற்றிக்கலாம். எல்லாத்தை விட பெஸ்ட் என்னென்ன சார், நம்ம ஊரில் அம்பிகை திருக்கல்யாணம் அப்படின்னு நடக்கும். அந்த அம்பிகை திருக்கல்யாணத்தும் போது மாற்றுறது 4 கணக்கே கிடையாது. அதே மாதிரி ஆடிப்பெருக்கப்போ தாலி கயிறு பிரித்து கொக்குற வழக்கம் எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ மாற்றுறது 4 கணக்கே கிடையாது. அன்னைக்கு எப்போனாலும் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் ஒரு சிலர் பார்ப்பேன், தாலியை தூக்கி மேலே விட்டுருப்பாங்க. ரொம்ப அழகாக தாலி போட்டிருப்பாங்க, அதை தூக்கி ஒரு டாலர் செயின் மாதிரி மேலே விட்டுருப்பாங்க. அது அப்படி விட்டுறக்கூடிய பொருள் கிடையாது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தாலி மற்றவங்க கண்ணுக்கு படக்கூடாது அப்படிம்பாங்க. மறைச்சி நம்ம வந்து ப்ளவுஸ்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றது தான் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது மேபி இவங்க ரொம்ப அழகாக போடுறதுனால மேலே தூக்கி விட்டுக்கிறாங்களா என்னன்னு தெரில. பட் அந்த மாதிரி விடக்கூடாது. அதே மாதிரி தாலி எப்பயுமே கழுத்தில் தான் இருக்கணும். ஒன்ஸ் அது கழுத்தில் ஏறிச்சு அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு அதை கழட்டி வைக்கக்கூடாது. ஆனால் ஒரு சில தொழிலில் இருக்கவங்க அதை வந்து கழட்டி வச்சிடுறாங்க, இல்லை ப்ளவுஸில் வந்து மறைச்சிக்கிறாங்க. அது அவங்களோட தொழில் சம்மந்தப்பட்டது, நம்ம அது சொல்ல முடியாது. இருந்தாலும் தாலி ஒன்ஸ் கழுத்தில் ஏறிச்சு அப்படின்னா என்னோட உடலில் உயிர் இருக்க வரைக்கும் அந்த தாலி என் கழுத்தில் இருக்கும் அப்படின்றது இருக்க தான் செய்யணும். அப்போ தான் வந்து பாருங்க அதுக்குன்னு இருக்க ஒரு பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். பொதுவாகவே தாலிக்கு, மஞ்சளுக்கு, குங்குமத்துக்கு, சுமங்கலிக்கு அப்படின்னு ஒரு அதீதமான பலன்கள் இருக்கதான் சார் செய்யுது ஆன்மீக ரீதியாக. இதை வந்து நம்ம விஞ்ஞான பூர்வமாக விளக்குங்க அப்படின்னா நம்மளால் விளக்க முடியாது. இப்போ வந்து எல்லாமே வந்து கடவுள் கூட ஒரு கற்சிலையே நம்ம கடவுள் நினைச்சாதான் அவர் கடவுளாக நம்மளுக்கு எல்லா அருளையும் பாலிப்பார். அவர் வெறும் சிலை தானே அப்படின்னு நம்ம நினைச்சா அதுக்கு மேலே நம்ம அதை பற்றி யோசிக்கவே முடியாது இல்லைங்களா? ஆக இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. திருக்கல்யாணம் போது நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, அந்த தாலி கயிறுலேயே வந்து பார்த்திங்கன்னா 16 நூல்கள் இழைச்சி தான் அந்த முதல்ல தாலி கயிறு கட்டும்போது அந்த பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, 16 நூல்கள் இழைச்சி தான் ஒரு தாலி கயிறே கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு 16 விதமான செல்வங்களும் கிடைக்கணும்.
அந்த பொண்ணுக்கும் சரி அந்த தம்பதியினருக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் கொடுக்குறாங்க. அதை தூக்கி மேலே போட்டுக்கிறது, அதே மாதிரி எப்போனாலும் மாற்றிக்கிறது, மற்றவங்க கண்ணுக்கு படுற மாதிரி வச்சுக்கிறது, இது எல்லாத்தையும் ஒரு தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது உண்மை. யார் வந்து எப்படி எப்படி பார்ப்பாங்க அப்படின்றது தெரியாது. யார் இப்போ நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னா நான் உங்களை நல்ல பார்வை தான் பார்க்குறேன்னு எனக்கு தானே தெரியும். நல்ல பார்வை பார்க்குறேன்னா ஐயோ என்ன இவர் இப்படி இருக்காரு, கம்ஃபர்ட்டாக இருக்காரு, நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்னு கூட நான் பார்க்கலாம் இல்லைங்களா. பார்வைக்கு அப்படின்றது பலன் இருக்க தான் செய்யுது. ஆக தாலியை நம்ம எப்பயுமே மறைச்சி வைக்கணும். அதே மாதிரி பாருங்கள் மாற்றுறது, இப்போ கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு தாலி பிரித்து கோக்கும்போது கூட அந்த வீட்டில் இருக்க பழுத்த சுமங்கலிங்க மாற்றலாம். இல்லை வீட்டில் கணவன் முன்னாடி மாற்றிக்கலாம், இல்லை கணவன் கையால் கூட மாற்றிக்கலாம். 3வது ஆள் முன்னாடி தாலி மாற்றவும் கூடாது, அவங்களுக்கு தாலி காமிக்கவும் கூடாது அப்படின்னு சில பல ஐதீகங்கள் இருக்க தான் செய்யுது. ஃபாலோ பண்ணால் நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் சார். இப்போ நாள் சொன்னீங்க, வளர்பிறைகளில் மாற்றலாம் அப்படின்னு சொன்னீங்க தாலி மாற்றுறதா இருந்தால். அப்புறம் திருக்கல்யாணங்கள், இப்போ கூட சமீபம் மீனாட்சி அம்மாளுக்கு திருக்கல்யாணம் நடந்தது, நிறைய பேர் மாற்றினதெல்லாம் நம்ம பார்த்தோம். எந்த மாதத்தில் இதெல்லாம் தவிர்த்து எந்தெந்த மாதங்களில் மாற்றலாம், சில மாதங்களில் மாற்றக்கூடாதுன்னு அப்படி ஏதாவது இருக்கா? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சார் மாசி மாதம் மாற்றுறது அப்படின்றது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாசி கயிறு பாசி படியும் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாசியில் வந்து நான் வந்து தாலி கயிறு மாற்றேன்னா என் கணவனோட ஆயுஸ் வந்து தீர்காயுசாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம். அதனால மாசி மாதம் பண்ணலாம். அதே மாதிரி பாருங்கள் விடியற் காலையில் இல்லைன்னா அந்த இரவு நேரங்கள்னா ஒரு 4:30 மணிக்கு மேலே பண்ணுறது விசேஷம் சார். இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் நீங்கள் சொன்னீங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. பட் சௌகரியம் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது, நான் வந்து செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி ஒரு வாதம் முன் வைக்கிறாங்கல்ல. கண்டிப்பாக சார். அப்படி பார்த்தா நம்ம ஒரு ஷாலினி மேடமோட ஒரு படம் கழட்டி வச்சிடுவாங்க தாலியை. அந்த மாதிரி சில கிளைண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க, என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. நான் கேட்பேன், ஏதாவது ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு ஜாதகம் எடுக்கும்போது நான் கேட்பேன், ஏம்மா தாலி வந்து நீங்கள் அப்பப்போ மஞ்சள் போடுறீங்களா, கடைசி வெள்ளிக்கிழமையான தாலிக்கு மஞ்சள் அப்படின்றது போடுறீங்களா, சுவாமி கும்பிடும்போது குங்குமம் அப்படின்றது வைக்கிறீங்களா, தாலி பிரித்து கோக்கும்போது அம்பிகை முன்னாடி செய்கிறீங்களா அப்படின்றது கேட்போம் சார். அது ஏன்னா கணவனுக்கு ஆயுசுக்கு பிரச்சனை அப்படின்னு வரும்போது, கணவனுக்கு கண்டம், எப்போ பாரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னும் போது அந்த தாலியை மனைவினோட தாலி பாக்கியம் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக பார்ப்போம். அப்போ இந்த வார்த்தைகள்லாம் கேட்பேன். அப்போ ஒரு சில கிளைண்ட்ஸ் எல்லாரும் சொல்கிறதில்ல, ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க மேடம் நாங்கள் தாலி வந்து ரொம்ப வேக்காடு இருக்குன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் கழட்டி வச்சுடுவோம் அப்படின்ற வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த அளவுக்கு ஒரு முற்போக்கான எண்ணம், ரொம்ப படிச்சிருப்பாங்க, ரொம்ப முற்போக்கான எண்ணம் இருக்கும். அப்போ நான் சொல்லுவேன், கழட்டி வைக்கிறது கூடாதுமா ஃபஸ்ட்டு விஷயம். 2வது அவங்க ஏற்றுக்கிறாங்களே ஏற்றுக்கலையே அது அவங்க சௌரியம் தான், நம்ம கம்பல் பண்ண முடியாது இல்லைங்களா, நல்லதை சொல்லலாம், திணிக்க முடியாது இல்லைங்களா. அப்போ நான் சொல்லுவேன்மா ஃபஸ்ட்டு கழட்டி வைக்கிறது கூடாது, அப்படியே கழட்டி வச்சாலும் திருப்பி நீங்கள் காலையில் எந்திரிச்சு போடும்போது நல்ல நேரம் பார்த்து போடுவீங்களா, இல்லை மேடம் நாங்கள் அப்படியே எடுத்து போட்டுப்போம் அப்படிம்பாங்க. அது வந்து எந்த நேரத்தில் போடுறாங்க என்ன அப்படின்றது தெரியாது இல்லைங்களா, கண்டிப்பாக அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் அப்படின்றது போடணும். அதே மாதிரி தாலி மாற்றும் போதோ கூட பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நேராக அப்படியே மாற்றிடாதீங்க. அம்பிகை உலகத்திலேயே வந்து எப்பயுமே தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடியவ யார் அப்படின்னா அம்பிகை முன்னாடி தாலி கோத்து, அதே மாதிரி சிலர் பிளேடு வச்சு கட் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன் பிளேடை வச்சு கட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக வந்து அதை வந்து பிரிக்க பாருங்கள். அப்படி முடியலையே ஒரு இழை கட் பண்ணிவிட்டு பிரிங்க, மொத்தமாக பிளேடை வச்சு கட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சோண்டு கழுத்தில் மஞ்சள் கயிறு இருக்கணும், அது இருக்கும்போதே தான் போடணும். அதே மாதிரி அந்த கழுத்தில் கொஞ்சோண்டு மஞ்சள் கயிறு வச்சுட்டு அந்த தாலியை அம்பிகை கழுத்தில் போட்டுட்டு, இல்லை அம்பிகை காலடியில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா தாலிக்குன்னு உரிய மரியாதை இருக்குது சார். தாலிக்குன்னு இருக்க சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்க தான் செய்யும். இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அது சௌகரியன்றது ஓகே, அதையும் தாண்டி பிரச்சனைகளும் வரும் அப்படின்றது உண்மைதான் சார். அது செய்யக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம், அதுக்கு மேலே அவங்க சௌரியம் தானே. ஸோ அவங்க அது ஒவ்வொருத்தருடைய கம்ஃபர்ட்டை பொறுத்தது. பட் அதில் சில ஆகமங்கள், ஒரு சில விதிமுறைகள் இருக்குன்றீங்க. அது வந்து நம்ம செய்யணும். எந்த நேரம்னாலும் எடுத்து போட்டுறக்கூடாது. இப்போ நான் பேசும்போதே கூட சொன்னேன், ஒரு சில தொழில்களில் அவங்க தாலி வந்து போட்டுட்டு அவங்க இந்த ஃபீல்டில் இருக்கவங்க, சினிமா ஃபீல்டு அந்த நடிக்கிறவங்கலாம் அதெல்லாம் வந்து ஒன்று மறைச்சி வச்சுக்கலாம், எல்லா நேரம் பண்ணலையே அவங்க கழட்டி வச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது நல்ல நேரம் பார்த்து அட்லீஸ்ட் அந்த ஓரை நல்ல ஓரையாக பார்த்து போட்டுக்கிறது அப்படின்றது நல்லது சார். எல்லா நேரமும் ஃபோக்கஸ் பண்ணணும், வேறு வழியே இல்லை. சில குடும்பங்களில் ஒரு கட்டத்துக்கு மேலே அதெல்லாம் வந்து கவனிக்காமல் போகிறாங்க, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குல்ல. சாமி படம் போட்டிருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நமக்கு தெரியலை, நமக்கு வி couldn't able to find the roots அப்படிங்கிறப்ப அதில் ஒரு தெய்வத்துடைய படம் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறத ஏற்றுக்கலாமா?
ஏத்துக்கலாம் சார், ஏத்துக்கலாம். அப்ப அவங்க அதாவது ஒரு பையன் இருக்கா, அவங்க குடும்பத்துல யாருமே இல்ல, அவருக்கு கல்யாணத்துல குடும்பத்துல என்ன மாதிரி தாலி பயன்படுத்துனாங்க அப்படின்றது எக்காரணம் கொண்டும் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னா, பட்டை போட்டு தாலி போட்டுக்கலாம். பட்டை இருக்கு பார்த்தீங்களா? அந்த பட்டை போட்டு தாலி போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, தெய்வ கடாட்சம் அப்படின்றது கிடைக்கும். ஈசனோட அருள் அப்படின்றது கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு நான் சொல்றது பட்டை போட்டு தாலி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இப்ப செயின் போடுறாங்க பார்த்தீங்களா? அவங்க குடும்பத்துல வந்து தாலி கயிறு தான் வழக்கம் இருக்கும். செயின் வழக்கமே இருக்காது. எனக்கு வந்து நான் ஒரு பெரிய இடத்துல வேலை செய்றேன். எனக்கு கயிறு போட முடியாது. செயின் போட்டுக்கணும் அப்படின்னா போட்டுக்கலாம். அதுல தப்பு இல்ல. தாலி மாங்கல்யத்துக்கு தான் வந்து ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், பாரம்பரியம் இதெல்லாம் இருக்கே தவிர, செயின் போடக்கூடாது அப்படின்றதில்ல. அதுக்கும் மேல ஒரு சில குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்ச கயிறே கட்ட மாட்டாங்க. அந்த 6 படத்துல சூர்யா போடுவாரு பாருங்க, த்ரிஷாக்கு அந்த மாரி மொத்தமா செயினா போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களும் போட்டுக்கலாம். அவங்க குடும்ப வழக்க பிரகாரம் போட்டுக்கலாம். எங்க தாலியில மஞ்சளே இல்லையேம்மா அப்படின்னு அவங்க நெறைய பேர் வருத்தப்படுவாங்க. தாலிக்கு மாங்கல்யத்துக்கு நம்ம வாரம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையோ, செவ்வாய்க்கிழமையோ நம்ம வழிபாடு பண்ணும்போது அம்பிகையை கும்பிட்டுட்டு, அதுக்கு இப்ப அம்பிகையை கும்பிடுறவங்க இருப்பாங்க. மகாலட்சுமி தாயார் பெருமாளை கும்பிடுறவங்க இருப்பாங்க. அப்ப மகாலட்சுமியை கும்பிட்டுட்டு அவங்களுக்கு மஞ்சள், குங்குமம் அந்த மாங்கல்யத்துக்கு வச்சுக்கினாலே கணவனோட ஆயுசு அதிகமாகும் சார். இந்த சுமங்கலி தினம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ இந்த பூஜைகள், கணவனுடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட தினங்கள், பூஜைகள் இதெல்லாம் என்னென்ன மேம்? சார் இந்த சுமங்கலி தினம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சார் என்னைக்குனாலும் கும்பிடலாம். எந்த வெள்ளிக்கிழமை நீங்க சுமங்கலி பூஜை செஞ்சாலும் அதுக்கான பலன் அப்படின்றது உண்டு. ஒண்ணும் இல்ல சார், பெருசா நம்ம செய்யணும் அப்படின்றது இல்ல. நம்ம மகாலட்சுமி தாயார வச்சு சுமங்கலிக கூப்பிட்டு வழிபாடு பண்றதும் உண்டு. அம்பிகையை வச்சு இப்ப சைவம், வைணவம் அத பொறுத்து தான். இப்ப நான் வந்து சைவத்த பத்தியே சொல்றேன். இப்ப நான் வந்து பரமேஸ்வரனை கும்பிடுறேன். நாங்க சைவ குடும்பத்துல பொறந்தோம். சைவ வம்சத்துல பொறந்திருக்கோம். அப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு எங்க வீட்டுக்காரோட ஜாதகம் பார்க்குறேன், ஆருடம் பார்க்குறேன். அதுல கண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆயுசும் வந்து பெருசா நல்லா இல்ல. ஏன்னா 8ல மாந்தி இருக்கிறேன். இப்படி நிறைய விஷயங்கள் மாந்தி இருக்கும். பிரேத ஆத்மாவை பொறுத்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சனி, தசை அதை பொறுத்தெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம். அப்ப நான் என்ன பண்றேன், என் கணவனோட ஆயுசு அதிகமாகணும். அப்ப நான் என்ன பண்ணலாம், 2 விதமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுமங்கலி பூஜை அப்படின்றது செய்யலாம். ஒண்ணு வீட்ல 6, 11, 21 இந்த மாரி சுமங்கலிகளை வீட்ல கூப்பிடலாம். வீட்டுக்கு கூப்பிட்டு அம்பிகையினோட ஃபோட்டோ வச்சு, அம்பிகைக்கு நல்ல அழகா பூலாம் அலங்காரம்லாம் பண்ணி, நல்ல குத்து விளக்கு 5 முகம், 7 முகம் குத்து விளக்கு வீட்ல என்ன குத்து விளக்கு இருக்கோ ஏத்தி வச்சுட்டு, அன்றைய தினம் வந்து பாருங்க ஒரு வரக்கூடிய சுமங்கலிங்களுக்கு நம்ம சாப்பாடு அப்படின்னு குடுக்கணும். எனக்கு முடியுது, நான் வடை, பாயசம் எல்லாத்தோடவும் ஒரு 6 வஸ்துக்கள் நான் வந்து குடுக்குறேன். இல்லைன்னா வந்து 11 வஸ்துக்கள் நான் சாப்பாடு வந்து செய்கிறேன், போடுறேன். அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நான் பண்றேன். அது ஒண்ணு பண்ணலாம். எனக்கு வசதியே இல்லையா, வெறும் சக்கரை பொங்கல் செஞ்சு வைக்கிறேன். வெறும் சக்கரை பொங்கல் வரவங்களுக்குலாம் கொடுக்கறதுக்கு சக்கரை பொங்கல் செய்கிறேன். அன்றைய தினம் வந்து பாருங்க அம்பிகையினோட 108 போற்றி எல்லார்கிட்டையும் குங்குமம் கொடுக்குறேன். 108 போற்றி அவங்கவுங்க விளக்கு வீட்டிலேருந்தே எடுத்துட்டு வராங்க. நான் இங்கே கொடுக்கல, வீட்டிலேருந்தே விளக்கு எடுத்துட்டு வந்து ஒரே ஒரு குத்து விளக்கு எடுத்துட்டு வந்து அந்த குத்து விளக்கு அம்பிகையா பாவிச்சு நம்ம வீட்டில் அவங்க 108 அம்பிகையினோட போற்றி வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு கற்பூரம் காமிக்கிறாங்க. எல்லாருக்கும் சக்கரை பொங்கல் இலையில வைக்கிற எல்லாரும் அதை வந்து அம்பிகைக்கு நிவேதனம் பண்ணிட்டு ஆத்மார்த்தமா கும்பிடுறாங்க. கும்பிட்டுட்டு அவங்க சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு போகும்போது நான் என்னால முடிஞ்சது குங்குமம் கொடுக்குறேன். முடியும்னா மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, பூ, ஒரு ஜாக்கெட்டு பிட்டு. இதுக்கும் மேல முடியும்னா புடவை, என்னோட வசதியை பொறுத்து. எதுவுமே இல்லை, எளிமையான முறையில மஞ்சள், குங்குமம், இவ்வளோண்டு பூ கொடுக்குறேன். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் கொடுக்குறேன், இல்லை 2 வாழைப்பழம் கொடுக்குறேன், வெத்தலை பாக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரே ஒரு ஜாக்கெட் விட்டு கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன். அவங்க ஒவ்வொருத்தரும் தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலியா இருமா, பூவோடும் பொட்டோடும் கடைசி வரைக்கும் சௌக்கியமா வாழுமா, அந்த வாழ்த்து கணவனோட ஆயுசை அதிகப்படுத்தும் அப்படின்றது உண்மை சார். உண்மை. இது எத்தனையோ கிளைண்ட்ஸ்க்கு நாங்கள் பார்த்துருக்கோம். இது வீட்டில் வழிபாடு பண்ணுறது. இதே விஷயம் சிவன் கோயிலில் நம்ம செய்யலாம். ஈசன் கோயிலில் வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஈசன் கோயிலுக்கு நம்ம வெள்ளிக்கிழமை போயிடணும். அங்கே வரக்கூடிய பக்தர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட மஞ்சளையும் குங்குமத்தையும் பூவையும் கொடுத்துட்டு, எப்பயுமே ஈசன் கோயிலில் உள்ள வந்து நம்ம சிவனை தவிர வேற யாரையும் வழிபாடு பண்ணக்கூடாது, நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஈசன் தான். ஈசன் முன்னாடி மனுஷால் காலில் விழக்கூடாது. அப்போ கோயிலில் ஒவ்வொருத்தவங்களும் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது அவங்களுக்கு மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, ஜாக்கெட்டு பிட்டு, ஒரு வெத்தலை பாக்கு, 2 வாழைப்பழம் கொடுத்துட்டு என்னை தீர்க்க சுமங்கலியா இருன்னு வாழ்த்துங்க அப்படின்னு நம்மளே கேட்கணும். கேட்டு நம்ம வணங்கி எழறோம் அப்படின்னா எத்தனை பேர் வராங்க, அன்னைக்கு 30 பேர் வருவாங்க, 40 பேர் வருவாங்க. அவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குறோம் அப்படின்னாலே சார் கணவனோட கண்டம் அப்படின்றது மாற்றப்படும். விதி மாறுது சார், நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம். அதே மாதிரி கணவனோட ஆயுசு அப்படின்றது கூடுது. இது எதுக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல், ஒரு சுமங்கலியினோட வாழ்த்துக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ உண்மை கதைகள் இருக்கு.
எத்தனையோ உண்மை கதைகள் இன்றளவும் நடந்தது இருக்கு. அந்த மாதிரி வாழ்த்தி கணவனோட ஆயுசே அதிகமான பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒரு சுமங்கலிக்கு மட்டும் சார், எப்பயுமே பெண்களுக்கு மட்டும் காலில் விழுந்தாங்கன்னா ஆத்மார்த்தமா வாழ்த்துவாங்க. ஆத்மார்த்தமா வாழ்த்துவாங்க. எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை, ஆனா நீங்க எங்க காலில் விழுந்தீங்க, எங்கிட்ட நமஸ்காரம் பண்றீங்க. ஐயோ, நம்ம கிட்ட நமஸ்காரம் அந்த பிள்ளை வாங்குச்சு, நல்ல சௌக்கியமா வாழணும், சந்தோஷமா வாழணும்னு ஒவ்வொரு பொண்ணும் நினைப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னுங்க சார், பெண்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த தாய் உள்ளம் அப்படின்றது மேலோங்கும். அதுக்கும் மேல அலாதி கருணை அப்படின்றது உண்டு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து பூமிக்கு சமமானவர்கள் அப்படின்னாங்க. அதனாலதான் தாய் நாடு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. ஜென்ஸ் எல்லாம் ஏற்க மறுத்தாலும் அதுதான் உண்மை இல்லைங்களா. அப்ப அந்த அவங்க கிட்ட நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கி அவங்களோட வாழ்த்தை வாங்குறாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடுது சார், ஆத்மார்த்தமா அவங்க வாழ்த்தும் போது. இது வந்து நடைமுறையில நிறைய பேர்கிட்ட நான் பார்த்தது, அது உண்மையும் கூட அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் தாலியில் ஆரம்பிச்சு சுமங்கலி பூஜை வரை நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. Hindustan College of Arts and Science. Admissions open 2025-2026 for UG, PG and research programs. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Attire. MCR Pure Cotton Club. Formals and casual shirts.